போற கட்டுற ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற வானவில் நட்டம் எட்டி பார்க்கிற அழைச்சி போட்ட. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்போம்னா வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு தான் வீடியோவாக மேக் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிஸோட வீடியோவை வச்சு அதில் நம்மளோட இமேஜையும் சேர்த்து எப்படி ரொம்ப ஈஸியாக ட்ரெண்டிங்கான வீடியோவாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு நான் இதிலே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 ப்ரீசெட்டுமே கரெக்டாக நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் இந்த மாதிரி பீட் மார்க் ப்ரீசெட் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து வீடியோ ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவையும் இந்த மாதிரி சின்ன கிளிப்ஸாக, அதாவது ஒவ்வொரு ஷார்ட்டையும் நான் அந்த மாதிரி சின்ன கிளிப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் யாரோட வீடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட வீடியோவை இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க வீடியோவை நீங்களே யூஸ் பண்ணணும்னா அப்படியே இந்த வீடியோலேயே நீங்கள் எடிட் பண்ணி ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருங்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 3 இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 3 இடத்துல மட்டும்தான் நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக எல்லா லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி இப்போ 2வது இருக்குது. ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே இந்த இடத்துல ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே மூவ் பண்ணி அடுத்து லாஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ 3 இமேஜில் மட்டும் நாம் நம்மளோட 3 இடத்துல மட்டும் நம்மளோட இமேஜை இந்த மாதிரி ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சா. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கு மேலேயே நாம் இன்னும் ஒரு வீடியோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மனா அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை விட்டுட்டு நம்மளோட இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ அந்த இமேஜுக்கு மேலே கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த வீடியோ வந்து இருக்க போது. இது வந்து பாதி அளவு இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி பாதி அளவு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு இந்த குரோமோ கீ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலருக்கு நேராக அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதை போய் ஒயிட் கலரில் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் அப்படியே லாஸ்ட்டு போயிருங்க. லாஸ்ட் போனால் அந்த மாஸ்க் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க் அப்படின்ற கொடுத்தாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கடுத்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, இதை அப்படியே காப்பி பண்ணி மீத இருக்க எல்லாத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை வீடியோவை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே மூவ் பண்ணி அடுத்து 2வது இருக்க இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இல்லை அந்த அதுக்கு கொஞ்சம் மட்டும் கீழே கொண்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதே மாதிரியே லாஸ்ட்டு போயிருங்க, லாஸ்ட் இமேஜ். ஸோ இந்த தான் உங்களோட இமேஜில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற வீடியோலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும். அதை வந்து அந்த வீடியோ வச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ மீத இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோவே நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த வீடியோ டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே செலக்ட் ஆல் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு
இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணி ஸோ அந்த காப்பி 5 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ 5 லேயருமே ஒரே தான் காப்பி பண்ணி இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் அந்த 0.0 செகண்டே வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரியே டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் 5 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி அந்த இங்க் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த இங்க் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவை காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே அந்த லேயருக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயரை ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னாக போகுது. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த வீடியோட ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் கீழே கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா வீடியோக்கும் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட இமேஜில் மட்டும் யூஸ் பண்ணாலுமே போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் இன்னும் பார்க்க எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குலேயுமே அந்த ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதை இன்னும் நாம் ஒரு எஃபெக்ட் ஒன்று கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வீடியோ இருக்குது பதிலாக அந்த வீடியோவும் அதுக்கு மேலே இருக்க அந்த டெம்ப்ளேட் அது ரெண்டையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மீதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்து 2 அந்த வீடியோ அதுக்குள்ளே இருக்க இமேஜ். ஸோ அதையும் அந்த குரூப்பு அப்படி கொடுத்து ஈஸியாக வந்து குரூப் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி அந்த வீடியோவுக்கு கீழே என்ன இமேஜோ இதோ இருக்கோ ஸோ அது ரெண்டையுமே அப்படியே கரெக்டாக அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக கிடச்சதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நல்லாவே இல்லை. ஸோ இந்த பேக்ரவுண்டை உங்களுக்கு பிடிச்ச கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நாம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இதில் இந்த ஒரு ஷேப் இருக்குது பதில் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்றதில் போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்குது பதிலாக அதை கொடுத்துட்டு இதில் இந்த சென்டரில் இருக்க அந்த கலரை கொடுத்துட்டு இப்போ இதை இழுத்துட்டு வந்து அந்த பிளாக் கலரை சென்டரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பிளாக் கலரை டச் பண்ணி இதில் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதை அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 0ல் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடு இருக்க ஒயிட் கலரை செலக்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரில் வேணுமோ ஸோ இப்போ எனக்கு எல்லோ கலர் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான இந்த சைடில் இருக்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் அந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். இப்போ இதை வீடியோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த டச் பண்ணி இந்த ரெண்டாவது கொடுத்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இங்க் எஃபெக்டோட ட்ரெண்டிங்கான வீடியோவை ஈஸியாகவே மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.